This video is sponsored by Kunungal Sportswear. 37 அடிக்கணும். கூலிங்குள் கிரிக்கெட் கிளப் ஸ்ட்ரைக்கில் கார்த்தி, நான் ஸ்ட்ரைக்கில் சில்வா. ஃபஸ்ட் ஓவர் போட வந்து யூஎஸ்சிசியில் ருஷித் ஃபஸ்ட் பால் அடிச்சிருக்காரு. புடியும் போது கண்டிப்பாக இது ஃபஸ்ட் பால் 4 கார்த்தி பட்டில். வைட் 5 ரன் வந்திருக்கு இது வரைக்கும். செகண்ட் பால் அருமையாக தட்டி விட்டுருக்காருங்க கார்த்தி. போயிட்டு இருக்கு பிடிங்கி. போயிருக்கு. அடிச்சிருக்காரு மனோஜ் கையில். ஆனால் பின்னாடி போயிட்டு இருக்கு. எடுத்துட்டாருங்க மனோஜ். கேட்ச் எடுத்திருக்காரு. நல்ல கேட்ச், நல்ல விக்கெட். கார்த்தி விக்கெட் ஆகிட்டு போறாரு. அடுத்த பேட்ஸ்மேன் குவேந்திரன். நல்ல ஃபீல்டிங், இப்போ தரமான ஃபீல்டிங், நல்ல த்ரோ. ஓவர் வந்திருக்காருங்க யூஎஸ்சிசிக்காக. செல்வா அருமையா போட்டிருக்காரு. டாட். நல்ல ஸ்டாப், ஒய்டு போயிருக்கு. அருமையான வந்து இன்னொரு வாய்ப்பு. இப்போ ஓடிட்டாங்க. அருமையா அடிச்சிருக்காரு அந்த மனோஜ் கையில. நல்லா ஃபீல்டிங் பண்ணிருக்காரு. ஓவர் பீச்சுங்க. அருமையான வந்து சிங்கிள். அடிச்சிருக்காரு மனோஜ் கையில். காலை போட்டு இருக்காரு. ஒரு சிங்கிள். 2 ஓவருக்கு 18. அருமையான ட்ரா. நல்லா ஸ்டாப் பண்ணாருங்க காசி. அருமையான பந்து. டாட். மீண்டும் அருமையான டாட். அருமையா போட்டிருக்காங்க. மீண்டும் ஒரு டாட். இன்னொரு வாய்ப்பு. இங்கே ஸ்டெப்பை போட்டு வந்துருக்காரு. சிங்கிள். அருமையான பந்து. ஒரு சிங்கிள். ஓவர். மொத்தம் 3 ஓவர் முடிவில் 20 ரன்னு. நல்லா போட்டுருக்காருங்க. 2 ரன் விட்டு கொடுத்துருக்காரு ருஜித். அருமையாக போட்டு கொடுத்துருக்காரு. ஃபீல்டராக சூர்யா. அழகாக வெளியே உட்காந்து பேசிட்டு போயிட்டாரு. ஏண்டா
அங்கே அழகுராஜா இருக்கார், அதனால் ராஜ் வெளியே போய் உட்காந்து அழகாக ஜாலியாக பேசலாம்ட்டு போயிருக்காரு. நல்ல ஸ்டாப்பு. அருமையாக போட்டிருக்காருங்க. எப்பா சரியான பால். அடிச்சிருக்காரு வந்த உடனே. கண்டிப்பாக 6 செல்வாப்பேட்டில் முதல்ல 6. அருமையாக போட்டிருக்காங்க. திருப்பி கம்பேக் கொடுத்துருக்காரு. 2 டாட், ஒரு ஒய்டு, ஒரு 6 வந்திருக்கு இது வரைக்கும் இந்த ஓவரில். டாட். மீண்டும் ஒரு 6. இவ்வளோ தூரம் அடிச்சுட்டாருங்க. 120 மீட்டருக்குமா பந்து. மின்னல் மீது போய்க்கிருக்கு. 4 பெரிய ஓவர் ஆயிடுச்சுங்க இந்த ஓவர். 4 ஓவருக்கு 37. பெரிய ஸ்கோராக போயிடுச்சு. டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கொடுத்துட்டாங்க. பாலுக்கிட்ட கையில் கொடுத்துருக்காங்க. அப்பா இறங்கி வந்தோடனே கவர்ஸில் 6. குபேந்திரன் அழகாக தட்டிக்கிட்டு இருந்தார். திடீர்னு 6 அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சரியான ஷாட்டு. 6 10 போயிடுச்சு. திருப்பி அடிச்சுக்காருங்க. உள்ளே வந்தாலும் அடிக்கிறாருங்க. இதுவும் 4. குபேந்திரன் பேட்டில் ஒரு 6, ஒரு 4 வந்திருக்கு. மீண்டும் ஒரு தூக்கு. கையில் காசு கையிலே எடுத்துட்டாருங்க கேட்ச. காசி ஆஷர் சைங் நியூ பேட்ஸ்மேன். அருமையாக போட்டிருக்காருங்க. பாலு அருமையான பந்துப்பா. கொஞ்சம் வெளியே போனாலும் ஒயிடு கொடுத்துருக்காரு. கீப்பர் மிஸ்டேக்கில் ஒரு ரன் போயிருக்கு. அருமையான பந்துங்க. டாட் ஓவர். 49 ஸ்கோர் போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் விக்கெட்டும் போயிட்டுருக்கு. ஒரு எந்த பக்கம் போகுதுன்னு கேட்குறாங்க. இந்த வட்டம் சென்னை டீமுக்கு டிக்கெட் வாங்கி தர மாட்டேடா. சென்னை சேப்பாக்ஸ் தம்பி தான் ஓசியா கூட்டு போய் எங்களை அப்புறம் ஸ்டேடியத்தில் உட்கார வச்சாரு. தம்பி வெங்கி யாருக்கு டிக்கெட் வேணாலும் தம்பிகிட்ட கேளுங்க, ஃப்ரீ. நியூ பவுலர் இறக்கியிருக்காங்க. எஸ்எஸ்பிஎல் இருந்து பிளேயர் வந்துட்டு இருக்காருங்க. எஸ்எஸ்பி பிளேயர் பாருங்க, மனோஜ் அருமையாக போட்டிருக்காரு. இவர் யாருமே அடிக்க முடியாது, கரெக்டாக போடுவாப்புல. ஒரு 6 அடித்தா 500 ரூபா தரேன்னு சொல்லி போடுவாப்புல. அந்த அளவுக்கு ஒரு பூஸ்டான ஆளு மனோஜ். போது பால் எங்கேயோ போகுதுன்னு நினைச்சாரு. ஆனா அருமையான பந்து, அருமையான ஸ்டாப். நல்லா ஸ்டில்லு பாப்பு. டாட்.
விட்டுட்டாருங்க. ஃபீல்டிங் மிஸ்டேக்கில் 4. இது ஃபீல்டிங் மிஸ்டேக்கில் தாங்க போயிருக்கு. அவர் அடிக்க விடலை. அருமையாக போட்டிருக்காருங்க மனோஜ். அதான் சொல்கிறீல, ஒரு 6 அடித்தா நான் 500 ரூபா தரேன்னு சொல்லி பெட்டு கட்டி போடுவாப்புல. தலகாணி கட்டி போடுற அளவுக்கு பந்து போட்டுக்கிட்டு இருக்காரு. அருமையாக போட்டிருக்காரு. சிங்கிள் ஓவர். 55. பாலு வந்திருக்காருங்க. ஆத்தாடி ஆத்தம்ன்ற மாதிரி ஒரு அடி. 4. அருமையா போட்டாரு. அடுத்த பாலை கம்பேக் பாலு. மீண்டும் ஒரு வந்து அது 6 போயிருச்சுங்க. 2 பால் லெக் ஸ்டம்பில் போட்ட கிளியரா அடிச்சாரு செல்வா. ஒரு 4 ஒரு 6. மீண்டும் ஒரு அருமையான பந்து. ஒரு 6 ஒரு டாட்டு அப்படி அடிச்சுட்டு இருக்காரு செல்வா. 11 இருதய மட்டையாளர் கைக்கில் இன்னொரு வாய்ப்பு. ஒரு சிங்கிள். 67 வந்திருக்காருங்க பவுலிங் போட. அடிச்சு போட்டாரு. கையை காசி விட்டுருவாரு நினைக்கிறேன். கையை பார்த்தாலும் தெரியுது. தெரிஞ்சிருச்சு தானே, ஒரு ஓடி வரும்போது தெரியும் விட்டுருவாருன்னு. வைட். யாசர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், கோயம்புத்தூர்காரர், இளம் வீரர். இங்கே எஸ்எஸ்பி மனோஜ் போட்டுருக்காரு, தமிழ்நாடு பிளேயர் போட்டுருக்காரு. அடிச்சு விட்டாரு. அப்படியே நேர கவர்ஸில் ஒரு 4. அருமையா போட்டிருக்காருங்க. டாட் அருமையா போட்டிருக்காருங்க. இன்னும் பாயமா போறாரு. டாட். மீண்டும் ஒரு பீச் இருக்காப்புல. சூர்யா கண்ணு தெரியல அவருக்கு. எடுத்துட்டாருன்னா பெரிய காட்சி. கிட்டாப்புலங்க. இன்னொரு வாய்ப்பு. நல்ல த்ரோ. பட்டு பால். வைட். லாஸ்ட் பால். எப்பா அடி 6. யாசர்பேட்லேருந்து முதல் 6 நல்லா அடிச்சிருக்காப்புல. அவருக்கு கேட்சப்பறம் விட்டா இப்படி தான் அடிப்பாப்புல. ஒரு முடிவில் 83. ஜீத் வந்திருக்காருங்க இந்த வர போட. சோப்பா ஸ்டெம்பு அந்த 1 ரூபா காயின் இருந்தால் தட்டி விட்டு போயிருங்க. அந்த அப்படியே வந்துச்சு. டாட். அடக்கு சரியான மடக்கு. எங்கள் காசி நல்லா ஃபீல்டிங் பண்ணுவாப்புல. ஒரு சிங்கிள். டாட்டு போட்டால் கீப்பர் விடுறீங்க, பந்து தூக்கி விட்டா கேட்சை விடுறீங்க அப்படின்னு அவங்க டீம் மனநிலை, கௌதம் மனநிலை இப்படி தான் இருக்குது. சிங்கிள். இன்னும் 1 பால் இருக்கு.
ஒரே மாதிரி வருதுங்க அந்த பால் போடுறோம். செம்போட்டி ஓவர். டிஎன்பில் சென்னை சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அந்த டீமுக்கு நம்ம கிரிக்கெட் சேனல் சார்பாக தம்பி 50 டிக்கெட் ஸ்பான்சர் பண்ணுறோம்னு இருக்கேன். கண்டிப்பாக பண்ணுவீங்களா? பஸ்ஸுக்கு மட்டும் கொடுத்துட்டா போதும். பஸ்ஸுக்கு கொடுத்துருவாங்க. பஸ்ஸுக்கு ஒன்றும் இல்லை, மதுரை வரைக்கும் நீங்கள் போகிறது வரது, அங்கேருந்து ஒரு 50 ரூபா அதுக்கு சாப்பாடு கொடுத்துருவோம். இந்த 50 ரூபா பஸ்ஸுக்கு இல்லை, சாப்பாடுக்கு. ஒன்றாச்சு வந்திருக்காரு திருப்பி. ஒரு 2000 மீட்டர் அடிச்சு விட்டார் அவளுக்குங்க. இன்னும் இறங்கல பந்து. சடன்றது 6 ஆளு சிவன் தூபை எனக்கா இருக்காருங்க. மீண்டும் ஒரு தூக்கு. ராஜு கையில் 3வது கேட்ச் எடுத்துட்டாருங்க. ராஜு இளம் வீரர். 2 வீரர்கள் விட்டாலும் முதியோர் ராஜு கேட்ச் எடுத்திருக்காரு. மூத்த வீரர் கேட்ச் விட்டதில் இவே ஒருத்தன், அடுத்து அவே ஒருத்தன். இந்த திராயம் வருங்க, கேசோலா தெரியாம பாருங்க, அவே ஒருத்தன். மேட்ச்னா ஒரு வீடியோ இல்லாமல் இருக்காது. இப்படி அடிப்பாப்புல. இந்த மேட்ச் 18 பாலில் மேட்ச்சை முடிப்பாரா இல்லை 30 பால் வரைக்கும் எடுத்துகிட்டு போவாரான்றது பார்க்கணும். சுற்றி அடிப்பார் பிரேம். நல்லா கீப்பிங் பண்ணாப்புல. வாய்டு கேப்பில் போயிடுச்சுங்க. 4 பிரேம் அடித்தாலே 4 6 மட்டும் தான் அடிப்பாப்புல. முதல் பாலே 4. மீண்டும் ஒரு அடி கேப்பில் ஒரு 4. போனா போயிட்டு போகுதுன்னு 2 பேர் நின்றுக்கிருக்காங்க. மேட்சே முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சி. ஆனால் டீம் கேப்டன் மட்டும் பதறிக்கி இருக்காருங்க. நீங்களே பாருங்க, பாவமாக இருக்கு இதில் பார்த்தா. சுலோகரை போட்டாருங்க. காலே முழுசாக உள்ள வச்சிருக்காப்புல, ஒன்றும் பண்ண முடியாது. போட்டாரு. மீண்டும் ஒரு 6. இவர் அடிக்கிற பூரா 4-6 மணி அடிப்பாரு. மனோஜை போட்டு ஒரு இங்கிட்டு ஒரு பரட்டு இங்கிட்டு ஒரு பரட்டு ஓர குழந்தை ஓட்டு போயிட்டாரு. முடிவில் 108. 8 ஓவருக்கு 28 அடிக்கணும். மேட்ச் ஆல்மோஸ்ட் கூலிங் கூல் கிரிக்கெட் கிளப் பக்கம் போயிடுச்சு. ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. விக்கெட்டை பூரா எடுக்கணும். அருமையாக போடுறாருங்க. எங்கேயுமே படாமல் அழகாக கீப்பர் கையில் தஞ்சம் வந்தது. பல வித்தைகள் வச்சிருக்காருங்க ருஜித். அப்படி போட்டாப்புல. ராஜு கையில் மீண்டும் கேட்ச் எடுத்துட்டாருங்க. ராஜு ஆட்ட நாயன் அவரு தான் இன்னைக்கு. 50 அடிச்சிருக்காப்புல. சாரி 49. 2 கேட்ச் தரமாக பிடிச்சி கொடுத்துருக்காப்புல. வெளியே போறாரு செல்வா. அடுத்து சின்ன சாமி. சொல்லுங்கண்ணே. இல்ல நீ சொல்றான். நீ சொல்லு. இப்ப சொன்ன நல்லா 30 பிளஸ்ல 40 பிளஸ் அடிக்குது. எங்க டீம்ல 20 பிளஸ் பூரா கால 0 ஆயிடுறாங்க. கேட்ச் விடுறாங்க. அந்த காசிக்கு ஜூம் ஆயிடும் ஒரு நிமிஷம். இவனை பாருங்க டீம். எல்லா மேட்ச் விளையாடுறியா, எல்லா டீம்லையும் விளையாடுறியா. இங்கே வந்தால் கேட்ச் பிடிக்க மாட்டியா, ரன் அடிக்க மாட்டியா, பேடுலேயே அடி வாங்குறியா. இதில் சண்டை வேற இவனை முன்னாடி இறக்கணும்ண்டு. அருமையான பந்து, அருமையான கட்டை. டாட் லெஃப்ட்ல திரும்பி மீண்டும் ஒரு டாட். இவர் ஃபாஸ்ட் போடுறத பற்றி மீடியம் பேஸ் போட்டால் நல்லா போடுறாப்புல ருஜித். ஏன்டா ஃபாஸ்ட் போட்டால் தொட்டாலே 6 போயிடுது. சின்ன சாமி மீண்டும் அடிக்க முயற்சி. மீண்டும் ஒரு டாட். ஓவர். மேட்சே முடிய போகிற தருணத்தில் நான் இருக்கேன் என்று ருஜித் மேடின் போட்டு கொடுத்துருக்காரு இந்த ஓவரை. விக்கெட். காட்டடி கந்தன் ரமதி பிரேம் சுற்றி அடிப்பாப்புல. இவர் சைக்கிள் 2 ஓவர் 2 மேட்ச் முடிச்சு போயிட்டு வாப்புல. எத்தனை ரன்? 4 வரும் 1 போயிடும் இந்த ஓவரில்.
மொத்தம் 4 ரன்னு தான். 1 போயிரும் இருக்காங்க இந்த ஓவரில். முத்துச்செல்வத்தை நம்பி பார்ப்போம். மீண்டும் ஒரு 4. என்னமோ செய்கிறாரு. சாமியுமே கும்பிட்டு வருவார். அவர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்குது. 4, 6 மட்டும் தான் மாறுது பேட்டில் பட்டாலே. 4 காலு பேடில் பட்டு வந்துருச்சு. டாட். பிரேம் வச்சு அவர் டாட் போடுறாருங்க. அதெல்லாம் பெரிய விஷயம். செம்பு கிம்புக்கு வந்து சொல்லுங்க. லெஃப்டில் திரும்பிட்டாப்புல ஆனால் படலை. டாட். மீண்டும் ஒரு டாட். 4 வந்து டாட். உல்டாச பால பேட்டில் வாங்காமல் இருந்தனால கொஞ்சம் ப்ரெஷரில் ஒரு சிங்கிள். ஓவர். 23 அடிக்கணும். சிங்கிள். சிங்கிள். ஓல்டுப்பா. சோயரை போட்டு எடுத்து விட்டாங்க பிரேம. ஞான விக்கெட். நியூ பேட்ஸ்மேன். கிரிக்கெட் ஷாட் அடிப்பார் அவளுக்கு. முதல் பந்து 4. பேட். டாட். பால். 13 ஓவர் முடிவில் 121. 5 விக்கெட் இழந்திருக்காங்க. அருமையான வந்து டாட். சிங்கிள். டாட். திரும்பி பிடிங்கி போயிடுச்சு. கண்டிப்பாக அது 4 போகாது. ஆனால் மெதுவாக போயிட்டுருக்கீங்க போல. 2 ரன் வாய்ப்பு. 2 ரன் மட்டும் ஓடிருக்காங்க. சிங்கிள். பாலுக்கு 10. மீண்டும் டாட். நல்லா போறாருங்க பார்த்தி. வச்சு பயிற்சி இருக்கு. டாட்டா போட்டுருக்காருங்க. நல்லா சாப்பிடுப்பா. அச்சு கடைசியில் அரட்டிக்கு இருக்காங்க. யூஎஸ்சிசி வீட்டுக்கு போன பிறகு ஆரம்பித்து விட்டார்கள். நோ பால். அடிச்சிட்டாரு ருஜித் கையில். ஆனால் விட்டு அது 4 மாறிடுச்சு. எல்லாம் பச ஏறிட்டாங்க. ஓவர். 4 அடிக்கணும்.
இதான் கட்டையை வைக்கிறதாப்பா சின்ன. மீண்டும் ஒரு கேட்ச், 3 கேட்சுங்க. கேப்டன் சுரேஷ். லெக் பை முருகன். அருமையா போட்டிருக்காருங்க முத்து செல்வம். எல்லாத்தையும் பஸ் ஏற்றி விட்டு கடைசியில் போராடி என்ன பண்றது, யூஎஸ்சிசி எல்லா உசிலம்பட்டி தாண்டி போய்க்கிருக்காங்க, ஒன்றும் பண்ண முடியாது. மீண்டும் ஒரு அருமையான வந்து அது ஒரு சிங்கிளா மாறிடுச்சு. இதை புதுசாக ட்ரை பண்ண போறாராம். அருமையான வந்து முயலினை நோக்கி போட்டாருங்க. இமான் ஒரு 6 அடித்து மேட்சை வின் பண்ண வச்சிருக்காரு. கோலின் கோல் கிரிக்கெட் கிளப் மேட்சை வின் பண்ணிட்டாங்க. அவர் வேணும்னு போட்டாராம், ஒரு ரெண்டுக்கு நான் போட்டு அடிச்சு மேட்சை முடிச்சு போறான்னு சொல்லி போட்டாராம். மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. வாழ்த்துக்கள். 3ஆவது ரவுண்டு பார்ப்போம். கூலிங் கோல் கிரிக்கெட் கிளப் 1000 சப்ஸ்கிரைப் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். காலையில் 991 வந்தாங்க. இன்னும் 9 பேர் சேர்ந்துருந்தாங்கடா. 1000 சப்ஸ்கிரைப். நம்ம கிரிக்கெட் சேனல் சார்பாக அனைவருக்கும் நன்றி. Welcome to Nama Cricket. Subscribe now.